Question தெரியல சார் ஸ்கிரீன்ல. Welcome to this 10th test of fluid mechanics of our marathon series. இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் கடந்து போகிறது வந்து எப்படின்னா, ஒவ்வொரு நாளும் வந்து என்ன விஷயம் தெரியுது என்ன விஷயம் தெரியலன்ற கடந்து போயிட்டு இருக்கணும். அப்புறம் டெய்லியும் அப்டேட் ஆகிட்டு இருக்கணும். ஸோ அதாவது நம்ம ஐ வில் ஷேர் மை ஸ்க்ரீன். ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? தெரியுது. ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன இருக்குன்னா, ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம்க்கு வந்து என்ன கண்டிஷன் கேக்குறாங்க? என்ன ஆன்சர்? மெட்டா சென்டர் வந்து above center of gravity. Yes sir. A is located below the meta center. Center of gravity வந்து located below the meta center. இது எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க? m தான் மேல இருக்கு சார் எப்பயும். என்ன பாராமீட்டர் வந்து இப்ப என்ன பாராமீட்டர் இருக்கோ அது வந்து மேல இருக்கணும் அப்படின்னு தெரியணும். ஸோ மெதந்தா மெட்டா சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மெதந்தா மெட்டா சென்டர் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. மெதந்தா மெட்டா சென்டர் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேங்க சார். ஸோ அடுத்த क्वेश्चन வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, வாட் இஸ் பயாண்ட் ஃபோர்ஸ்? ஆன்சர் டி சார். என்ன ஆன்சர்? ரிசல்டன்ட் ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆன் a body due to fluids surrounding it. பயாண்ட் ஃபோர்ஸ் வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸா? ரிசல்டன்ட் அப்வர்ட் ஃபோர்ஸ். ஆமா, வெர்டிகல் அப்வர்ட் ஃபோர்ஸ். ஆனா அது ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் கூட தான். ஏன்னா வந்து ஃப்ளூயிட் சரவுண்ட் ஆகிருக்கிறத வச்சு தான் வந்து இதுவாகும். அடுத்த கேள்வி. ஓகேங்க சார். பயாண்ட் ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ளோட்டிங் பாடி பாஸ் த்ரூ சென்ட்ரல் டிஸ்பிளேஸ் வால்யூம் உண்மையா? எஸ் சார். எஸ், உண்மைதான். பயாண்ட் ஃபோர்ஸ் வந்து பாசிங் த்ரூ த சென்ட்ரல் டிஸ்பிளேஸ் வால்யூம் உண்மைதான். அடுத்த ரீசன், force of buoyancy is a vertical force அப்படின்றாங்க. vertical force-ஆ? yes sir. yes. Equal to weight of the fluid displaced-ஆ? yes sir, correct. yes, correct. both are correct. அப்போ வந்து answer is a தான். a is option. அடுத்தது next question போறோம். இதுவும் வந்து stable equilibrium of floating body. stable equilibrium of floating body வந்து என்ன மாதிரி கண்டிஷன் ஒபே ஆகும்ன்றாங்க. எது ஒபே ஆகும்? சி தான் சார். சி தான் ஆன்சர். ஓகே, வெரி குட். அடுத்தது ரிசல்டன்ட் பிரஷர் ஆஃப் தி லிக்விட் இன் தி கேஸ் ஆஃப் இமர்ஸ்ட் பாடி ஆக்ட் த்ரூ which one of the following? அந்த ரிசல்டன்ட் பிரஷர் வந்து எது வழியா ஆக்ட் ஆகும் அப்படின்றாங்க. ரிசல்டன்ட் பிரஷர் இதுல என்னன்னா முக்கியமா நமக்கு சூட்சுமம் என்னன்னா பி தான் சார். பி resultant pressure of the liquid in the case of immersed body. immersed body na submerged body னு அர்த்தம். so submerged body க்கு வந்து எங்க ஆக்ட் ஆகும் அந்த resultant pressure னா, அது ஆக்ட் ஆவற இடம் வந்து ஆன்சர் center of buoyancy னு கொடுத்திருக்காங்க. it acts through center of buoyancy அப்படினு கொடுத்திருக்காங்க. சார் இமேஜ்டு பாடிக்கு எப்படி சார் buoyancy வரும்? சென்டர் ஆஃப் பிரஷர் தான் சார் ஆன்சர் இருக்கும். அதன் தான் மெட்டா சென்டர். மூழ்குனா buoyancy தானே. அங்க இமர்ஸ்ட் அப்படின்ற விஷயத்தை வச்சு தான் சூட்சம் கொடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணீங்க சென்டர் ஆஃப் பிரஷர் அப்படின்னா ஆன்சர் கீழ வந்து சென்டர் ஆஃப் பயான்சி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இப்ப போட் பில்ட் வித் ஷீட் மெட்டல் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஆர் வந்து இல்ல, அதனால ஆன்சர் சொல்ல முடியாது. ஆனா வந்து இந்த ஏ ஆப்ஷன் வந்து ட்ரூ அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்க சார். ஏ ஆப்ஷன் ட்ரூ. இது ட்ரூன்னு போட்டாலே போதும் ஆன்சர். ஏ இஸ் ட்ரூ. ஆர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரை பத்தி எதுவும் சமாச்சாரம் சொல்ல. சோ அடுத்த क्वेश्चन வந்து ரொம்ப சூப்பரான क्वेश्चन. கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரிஞ்சுக்கிறது. கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரிஞ்சுக்கிறது வந்து நமக்கு எப்படின்றது ஐடியல் ஃப்ளூயிட். ஐடியல் ஃப்ளூயிட் எப்படி இருக்கும்? இன்விஸ்கஸ் இன்கம்ப்ரசிபிள் டென்சிட்டி கான்ஸ்டன்டா இருக்கும். இன்விஸ்கஸ் mu 0 சார். பல்க் மாஸ் இன்ஃபினிட்டி. அங்க வைக்கிறா நமக்கு செக்.
சோ வந்து ஆசையா கூட்டு போறானுங்க ஐடியல் ஃப்ளூயிடுக்கு விஸ்காசிட்டி 0, டென்சிட்டி கான்ஸ்டன்ட். ஒன்னு ரெண்டு மட்டும் பார்த்து கம்ப்யூட்டர் ஜி லாக் ஏ அப்படின்றோம். லாக் ஏனா என்ன ஆகும்? கோயிந்தா. ஏன்னா வந்து k = 0ன்றது ஒரு அப்பட்டமான பொய். k = 0ன்றது அப்பட்டமான பொய். k வந்து இன்ஃபினைட்டா இருக்கும். k இன்ஃபினைட்டா இருந்தா எது 0? k இன்ஃபினைட்டா இருந்தா எது 0? எதுங்க சார்? k இன்ஃபினைட்டா இருந்தா எது 0? பல்க் மாடல்ஸ் இன்ஃபினிட்டி இருந்துச்சுன்னா சேஞ்ச் இன் வால்யூம் வந்து 0 சார். சேஞ்ச் பல்க் மாடல்ஸ் இன்ஃபினிட்டி இருந்தா சேஞ்ச் இன் வால்யூம் 0னா எது இன்ஃபர் பண்றீங்க? வால்யூம் மாறாதுன்னா என்ன அர்த்தம்? வால்யூம் மாறாதுன்னா என்ன அர்த்தம்? இன்கம்ப்ரசிபிள் அர்த்தம்ப்பா. வால்யூம் மாறாதுன்னா டென்சிட்டி கான்ஸ்டன்ட் இன்கம்ப்ரசிபிள். அதாவது இன்வர்ஸ் ஆஃப் தி பல்க் மாடல்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம்? கம்ப்ரசிபிலிட்டி. அப்ப அது இன்ஃபினைட்னா கம்ப்ரசிபிலிட்டி 0. கம்ப்ரசிபிலிட்டி 0னா அது இன்கம்ப்ரசிபிள்னு அர்த்தம். ஒரு கேள்வியை பாக்குறேன்னா அந்த கேள்வியில இருந்தே நுட்பத்தை வந்து நீ எடுத்துட்டு வரணும். வெறும் அதை மட்டும் கான்செப்ட் மட்டும் பார்த்துட்டு போனோம்னா கடைசி வரைக்கும் படிக்காத மாதிரியே ஒரு ஃபீல் வரும். ஐடியல் ஃப்ளூயிடா வரிசையா சொல்லணும். நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஐடியல் ஃப்ளூயிட் பத்தி பார்க்க போறோம். விஸ்காசிட்டி 0, டென்சிட்டி கான்ஸ்டன்ட், பல்க் மாடல்ஸ் வெலாசிட்டி இன்ஃபைனைட், கம்ப்ரசிபிலிட்டி 0, வால்யூம் கான்ஸ்டன்ட், வால்யூம் dv = 0. அது அடிக்கிட்டே இருக்கணும். சரியா? அடுத்து செகண்ட் பி ஆப்ஷன். பி ஆப்ஷனை பத்தி என்ன சொல்றீங்க? பி கரெக்ட். பி ராங் சார். ஃப்ளோட்டிங் பாடி அன்ஸ்டேபிள்னா அது வந்து கரெக்ட்டா கொடுக்கல சார். டேபிளுக்கு வந்து என்ன வரணும்? பாசிட்டிவா இருக்கணும். பாசிட்டிவ் முன்னாடி வரணும், அப்புறம் நெகட்டிவ் ரெண்டாவது வரணும், மூணாவது 0 வரணும். ஆனா அப்படியே கலந்து கட்டினா அப்ப நம்ம குத்து மதிப்பா போட்டோ வச்சுக்கோங்க. ஓ 0 பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் அப்படின்னு போட்டா ரெண்டாவது விக்கெட் எடுத்திருப்பான். ஆசையா போய் ஆடணும்னு பார்த்தா கோவிந்தா ஆயிரும். சரியா? இதுவும் சூப்பரான கான்செப்ட். உடனே ஏவே போட்டுருவானுங்க பசங்க. அதை தாண்டி பி வந்தானா பி போட்டுருவானுங்க. சரி, பியும் தாண்டி சிக்கு போறாங்க. சொல்லுங்க சிய. இன்விஸ்கஸ் ஃப்ளோ தான் வந்து ஈலஸ் ஈக்குவேஷன். ஆயிலர் வந்து அவருக்கு விஸ்காசிட்டி பிடிக்காது. ஆயிலருக்கு வந்து விஸ்காசிட்டி பிடிக்காது. சூப்பர். அவர் அசம்ப்ஷன் நேவியர் ஸ்ட்ரோக் தான் விஸ்கஸ் பிடிக்கும். நேவியருக்கு தான் பிடிக்கும் விஸ்கஸ் ஃப்ளோ. புரியல. நேவியர் ஸ்ட்ரோக்ஸ்க்கு விஸ்கஸ் பிடிக்குங்கறார். ஆமா, நேவியர் தான் இதுக்கு. அதாவது the exact analysis of viscous flow problem can be made by Navier-Stokes equation. சரியா? ஓகேங்க சார். அப்ப மூணுமே தப்பாயிடுச்சுன்னா அப்ப நாலாவது யாரு? மிச்சம் மீதி இருக்கவன் அவர்தான் ஆன்சர். அவர்தான். கம்ப்யூட்டர் ஜி லாக் ஆப்ஷன் டி. most economical diameter of the pipe is the one which the annual fixed cost and annual அந்த போயர் காஸ்ட்னு போட்டிருக்காங்க. அது என்ன காஸ்ட்னு தெரியல, டைப்பிங் மிஸ்டேக்கானு தெரியல. டு ஓவர் கம் ஃப்ரிக்ஷன் அப்படின்றாங்க. இது வந்து 7வது கொஸ்டினா புக்ல பார்த்து டைப் பண்ண இடத்த பார்த்துரும். டைப் பண்ண இடத்த பார்த்தா ஏதாச்சும் ஒரு கிடைக்கலாம், துப்பு கிடைக்கலாம் நமக்கு. ஆனுவல் பவர் காஸ்ட், அது டபிள்யூ விட்டாங்க. ஆனுவல் பவர் காஸ்ட். சரியா? பவர் காஸ்ட் டு ஓவர் கம் ஃப்ரிக்ஷன். ஓகே, அதுதான் உண்மை. அப்ப ஹைட்ரோமீட்டர் கணக்கு சொல்றாங்கப்பா. ஹைட்ரோமீட்டர் கணக்கு என்ன பண்றீங்க? ஹைட்ரோமீட்டருக்கு எப்படி போடுவீங்க? 8வது கொஸ்டின். 8வது கொஸ்டின்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதாவது வந்து வெயிட் கொடுத்துருக்காங்க சார். அதாவது ஆயில் 0.75 இருக்கும்போது ஒரு டெப்த் இருக்குங்கிறாங்க. அதாவது வெயிட் கொடுத்துட்டாங்க. இந்த டெப்த் நம்ம கண்டுபிடிக்கணும் சார். அதே மாதிரி 0.8 ஸ்பெசிபிக் கிராவிட்டி இருக்கும்போது ஒரு டெப்த் இருக்கு சொல்லிருக்காங்க. ஆப்ஜெக்ட்டோட வெயிட் கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க நீங்க? என்ன கேட்டிருக்காங்க? ரெண்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்ன, ஹைட் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. அப்போ வந்து என்ன அப்படின்னா ஃபார்முலா அப்படி எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தனா ஃபார்முலா நோட் பண்ணீங்க. வெயிட் கண்டுபிடிச்சு வெயிட் கொடுத்துருக்காங்க. rho gv = அது வெயிட்டோட ஈக்குவல் பண்றோம்.
அப்ப x1 கண்டுபிடிக்கிறோம், எவ்வளவு ஹைட் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி ரோ ஜிவி அடுத்ததுக்கு போடுறோம் சார், x2 கண்டுபிடிக்கிறோம், அதே வால்யூ அதே வெயிட்டோட கண்டுபிடிச்சு x1 x2 கிடைச்சிருச்சு. x1 மைனஸ் x2 பண்ணோம்னா நமக்கு 36 mm கிடைக்கும், 36.0. சூப்பர். ஸோ அந்த இது சால்வ் பண்ண மெத்தடை வந்து ஒரு போட்டோகிராஃபிக் லேர்னிங்ல போட்டுருங்க. ஆன்சர் 36 mm தான் ஆன்சரு. ஓகேங்க சார். போட்டோகிராஃபிக் லேர்னிங்கா போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகேங்க சார். அப்பதான் வந்து இதுவாகும். அடுத்தது வந்து ஒரு உட்டன் ரெக்டாங்கிள் பிளாக் வச்சிருக்காங்க, ஃப்ளோட் ஆகுது, ஆக்சிஸ் வெர்டிகலா இருக்கு, சென்ட்ரா கிராவிட்டி கொடுத்துட்டாங்க. அது வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 0.15 டைம்ஸ் ஆஃப் எல் அப்படின்னு இருக்காங்க. ஸோ வந்து அந்த தூரம் வந்து லென்த் வந்து எல்னு வச்சுட்டாங்க, அது வந்து டீன்னு போட்டிருக்காங்க. இது 0.15 டைம்ஸ் ஆஃப் எல் அபோவ் தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி. வாட் இஸ் ஸ்பெசிபிக் கிராவிட்டி அப்படின்றாங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க? சம் போடல சார். போடலையா? எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதுல என்னன்னா 0.15 டைம்ஸ் ஆஃப் எல் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து லென்த் எல் அப்படின்ட்டாங்க. ஸோ அப்புறம் வந்து இதுல வேற என்ன சொல்லியிருக்காங்க? வேற தடையும் கொடுத்துருக்காங்களா? இல்லைங்க சார், டோட்டல் லென்த் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சிஜி வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு சென்டர் ஆஃப் பயான்சிக்குள்ள டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப சென்டரா அது இது ரெக்டாங்கிள் பிளாக் வெர்டிகல்னால அது 0.5 எல் இருக்கும். ஸோ 0.5 எல் வந்து இருப்பான்னு வச்சுக்கலாம். 0.5 எல் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து ஆன்சர் வந்து 0.7 கொடுத்துட்டாங்க. எவ்வளவு வாட் இஸ் ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் வுடன் பிளாக்னா 0.7 கொடுத்துருக்காங்க. 0.7 LA rho WG equal to L into A rho BG. நோட் பண்ணீங்க. 0.7 LA rho WG அப்படின்றது இது பண்ணிருக்காங்க. இந்த 0.7 வந்து எப்படி வந்ததுன்னு துப்பு தொலைக்கணும். அதுதான் வந்து சார் முதல்ல இது வந்து 0.15ங்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது இந்த சென்டர் ஆஃப் பயான்சிக்கும் சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கும் உள்ள ஹைட் தான் வந்து 0.15. உண்மைதான், கரெக்ட். அப்ப அதுக்கு மேல வந்து அப்ப நம்ம ரிமைனிங் இருக்கிற பார்ட் வந்து எடுத்துக்கணும். அப்ப கீழே இருக்கிறது வந்து 0.35யும் 0.5யும் எடுத்துக்கிறோம். சரியா? கீழே 0.35 இருக்கு, மேல 0.5 இருக்கு. ஓகே, டன். அதுவும் புரிஞ்சிச்சு. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அப்போ அந்த ஃப்ரீ சர்ஃபேஸ்ல இருந்து நமக்கு அந்த பாடியோட பாட்டம்ல இருந்து 0.7 வரும். அது எப்படி கண்டுபிடிச்ச 0.7ன்றது? அது எல்லாத்தையும் கூட்டினா வந்துரும். இப்போ எனக்கு அதாவது 0.35 0.15 0.5 சரி அந்த 0.5 அந்த ஃப்ரீ சர்ஃபேஸ் அப்ப 0.25 வரணும். அதாவது 0.25 plus 0.15 plus 0.35 இத கூட்டினா உங்களுக்கு வந்து 0.7 வரும். அதான் எனக்கு அந்த 0.7 எப்படி வரும்ன்றது சொல்லு. 0.25 எங்க இருந்து? அந்த 0.25ங்கிறது அந்த டோட்டல் பாடி வந்து மிதக்குது இல்ல, அந்த ஃப்ரீ சர்ஃபேஸ் வந்து அதுவும் அந்த ஜி அந்த பாயிண்ட் வரைக்கும் அது வந்து 0.2 தான் கொடுத்திருக்கானுங்க. அது 0.2. ஆமா 0.2. அப்போ அந்த 0.2 எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. சோ டோட்டலா 0.7 ஆன்சர். சோ 0.7 எப்படி வருதுன்றத போட்டோகிராஃபிக் லேர்னிங்ல பண்ணுங்க. ஓகேங்க சரியா? 0.7 கரெக்டான ஆன்சர். நோட் பண்ணீங்க. ஆன்சர் சி. அது எப்படி வந்ததுன்னு இப்ப தெரியலன்றப்ப வந்து சர்ச் பண்ணி அதை சால்வ் பண்றதுக்கு பாருங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ரெண்டு பாடி இருக்கு. ரெண்டுத்தையும் வந்து நம்ம என்ன பண்றாங்க, ஸ்பெசிபிக் கிராவிட்டி கொடுத்திருக்காங்க. ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்ன கொடுத்திருக்கானுங்க? 0.8 1.2.
ஓகே, இப்போ 0.8 to 1.2 கொடுத்துட்டானுங்க. அதுதான் இது ஸ்பெசிபிக் கிராவிட்டி கொடுத்துட்டாங்கன்னா அந்த 0.8 இருக்க இடத்துல 30 இருக்கு. இது வந்து 1.2ல வந்து 15 இருக்கு. அப்ப ஈக்குவேஷன் என்னன்னா ரெண்டுத்தோட ரேஷியோ போடுறோம். ரெண்டுத்தோட ரேஷியோ போட்டா ரெண்டுத்தோட ரேஷியோ என்னன்னா வெயிட் மைனஸ் இப்போ பாடி வெயிட் வந்து நமக்கு 13 தெரியுது இல்லையா? ஸோ என்னன்னா ஒரு W அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துக்கிறாங்க. W மைனஸ் ரோவிஜி. ரோவிஜினா என்ன வரணும்? காமா இன்டு வால்யூம். காமா இன்டு வால்யூம் போட்டா என்ன அர்த்தம்? அது என்ன ஃபோர்ஸ்? காமா இன்டு வால்யூம்னா அது வந்து வெயிட் தான் சார் வரும். காமா இன்டு வால்யூம்னா வெயிட் தான் வரும். நியூட்டன் மீட்டர் ஆக்சுவலா இங்க இது பாரு, a body weighs 30 நியூட்டன். இப்ப கேள்வி புரிஞ்சிக்கோ. a body weighs 30 நியூட்டன் in a particular fluid 0.8 டென்சிட்டி இருக்கும்போது 15 நியூட்டன் 1.2 டென்சிட்டி இருக்கும், இது ரிலேட் டென்சிட்டி இருக்கும்போது. அப்ப என்னன்னா அந்த 30யும் 15ம் என்ன அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் அப்பேரண்ட் வெயிட். புரியுதா? அப்பேரண்ட் வெயிட்னா என்ன அர்த்தம்? What is the formula for apparent weight? Density into gravity. Apparent weight equal to weight minus buoyancy force. Apparent weight. Actual weight minus buoyancy force. Okay, sir. சரியா? Actual weight minus buoyancy force equal to apparent weight. நோட் பண்ணிட்டீங்களா? Yes, sir. நோட் பண்ணிட்டேன். ஸோ ஆக்சுவல் வெயிட் வந்து கொடுக்கல, நமக்கு என்னன்னே தெரியாது. சரியா? அப்போ அது கேபிட்டல் டபிள்யூன்னு வச்சிருவோம். ஆனால் பயான்சி ஃபோர்ஸ் தெரியும். பயான்சி ஃபோர்ஸுக்கு வந்து ரோ ஜி இன்டு வால்யூம். அப்போ 0.8 ரிலேட் டென்சிட்டி தான், அது ரோ எவ்வளோ? 800 இன்டு 9.81 இன்டு வால்யூம் வந்து தெரியாது, வீணே வச்சுக்குமா? வால்யூம் கொடுத்துட்டாங்களா? வால்யூம் தெரியாது, வீண் வச்சுப்போம். அதுக்கப்புறம் டிவைட் பை W மைனஸ் 1200 இன்டு 9.81 வால்யூம். சரியா? மேல வந்து அது வந்து அங்க ஈக்குவல் டு 15. அப்ப ரெண்டு ஈக்குவேஷன் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா we will get W in terms of V கிடைக்கும். அப்ப W in terms of V கிடைக்கும். Put the value W in the equation 1. W கொடுத்திருக்கானா? Yes sir. எங்க கொடுத்திருக்கான்? சரி, ஏதோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போட்டோம்ல ஆன்சர் வந்துரும். ஆமா, எடுத்துட்டு போயிட்டு ஏதாச்சும் ரெண்டு ஈக்குவேஷன்ல ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன்ல போட்டா ஆன்சர் கிடைச்சிடும். என்ன ஆன்சர் கிடைச்சதுன்னா 3.82 லிட்டர் கிடைக்கும். இப்ப 3.82 டீன் போட்டிருக்கான், அது டி லிட்டர்ஸ். சரியா? ஓகேங்க சார். சூப்பரான क्वेश्चन இது. என்னன்னா இது பெக்குலியரான क्वेश्चन. இது கேட்டா யாருமே அதுக்கு ஆன்சர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அப்பேரண்ட் வெயிட் கான்செப்ட் யாருக்குமே தெரியாது. இது எப்படிங்க சார் நம்ம அப்பேரண்ட் வெயிட் நம்ம நினைச்சுக்கிறது? ஆமா, ஒரு பொருள் வந்து சாதாரணமா இருக்கும்போது இடம் இருக்குன்னா அது ஒரு திரவத்திலையும் போய் முங்கும் போது அதோட இடம் மாறும். அது உணர்ந்திருக்கியா? அதே இடம் இருக்காது. இப்ப ஒரு நீர்ல வந்து இல்ல ஃப்ளூயிட்ல வந்து எடை குறையும். நீ ஒரு 50 கிலோ இருக்குன்னு வச்சுக்கேன், போய் தண்ணியில் நீச்சல் அடிக்கிறன்னா உனக்கு ஒவ்வொரு திரவத்திலையும் உன்னோட எடை மாறும். அதான் அப்பேரண்ட் வெயிட். அது எதனால மாறுதுன்னா அந்த பயான்சி ஃபோர்ஸ் பொறுத்தனால மாறும். ஏர்ல அதிகமா இருக்கும், வாட்டர்ல ஏர்ல அதிகமா இருக்கும். அது ஏர் இதெல்லாம் கிடையாது, ஏதோ ரெண்டு திரவம் எதை வேணா வச்சுக்கோ. உன்னை வந்து போய் மெர்க்குரியில குளிக்க சொல்றோம், இல்ல உன்னை வந்து ஒரு ஆயில்ல குளிக்க சொல்றோம், ஒரு நல்லெண்ணெயா ஊத்திட்டு ஒரு தொட்டி ஃபுல்லா நல்லெண்ணெய் ஊத்திட்டு குளிக்க சொல்றோம், தண்ணியை ஊத்தி குளிக்க சொல்றோம். யூ ஹேவ் டு ஃபீல் இட். சரியா? நல்ல கான்செப்ட். அதாவது ஒரு கான்செப்ட் இப்படிதான் அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்றது நீ புரிஞ்சுக்கணும். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் 20 பேஜஸ் நோட்ஸ் எடுத்துட்டியா மோகன்ராஜ்? எஸ் சார். எல்லா சப்ஜெக்டும் 20 பேஜ் நோட்ஸ் எடுத்துட்டியா? இருக்கு சார். அதுதான் வந்து அது நீயா ஹேண்ட் ரிட்டனா எழுதுனியா? எழுதிருக்கேங்க சார். நான் எழுதிருக்கேன். ரிவிஷன் பண்றதுக்கு மட்டும் சின்னதா ஷார்ட் நோட்ஸ் மாதிரி இருக்கு.
அவ்வளவுதான். இப்ப என்னன்னா அந்த நோட்ஸ் தான் நம்ம வந்து நீ ரிவிஷன் பண்ண வேண்டியது. வாரத்துல 3 நாள் வந்து உனக்கு ரிவிஷன் டேன்னு ஒதுக்கணும். வாரத்துல 3 நாள் வந்து நீ ரிவிஷன் டேன்னு ஒதுக்கிட்டு அந்த ரிவிஷனை வந்து நீ வந்து இது பண்ணணும். இப்ப இந்த கொஸ்டின் கேட்டா கண்டிப்பா யாருமே எழுத மாட்டாங்கன்னு தெரியும். இந்த கொஸ்டின் அப்பேரண்ட் வெயிட் கொஸ்டின் கேட்டா எப்பேற்பட்ட ஜாம்பவானா இருந்தாலும் அவுட். ஓகேங்க. அப்ப இந்த ஒரு கொஸ்டின் தான் உன்னை நிர்ணயிக்கும். நீ எங்க எல்லையை தாண்டியா இல்ல எல்லைக்கு பின்னாடி போறியா. எல்லாரும் ஆன்சர் பண்ற கொஸ்டின் எல்லாருமே ஆன்சர் பண்ணுவாங்க. ஆனா அப்பேரண்ட் வெயிட்ல ஒரு கொஸ்டின் செட் பண்ணணும்னு எவனாச்சும் நினைச்சா வச்சுக்கேன் முடிஞ்சு போச்சு. அப்ப இது புரிஞ்சாத இந்த கம்ப்ளீட் கான்செப்ட் அப்பேரண்ட் வெயிட் கான்செப்ட் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கியா? நோ சார். நோ, திஸ் இஸ் த நியூ ஒன் இல்லையா? அதுதான் டைமண்ட். ஸோ அதுதான் வந்து ஒரு டீச்சரை கடந்து போகும்போது உனக்கு அந்த சில விஷயங்கள்லாம் வந்து உனக்கு புதுசு தெரிய வரும். பழசு தெரியாது தெரிஞ்சது ஒன்றும் உனக்கு ஒன்றும் இது ஆட் ஆகாது. ஆனா ஒரு கொஸ்டின் மேபி இந்த ஒரு கொஸ்டின் வந்து நீ டிஆர்டிஓ எக்ஸாம்லயோ இஸ்ரோலையோ இல்ல கேட்லயோ இல்ல வந்து டிஆர்பியோ டிஎன்பிசியோ ஏதோ இந்த ஒரு கொஸ்டின் வந்து ஒன்று டிசைடிங் ஃபேக்டரா மாறும். ஓகேங்க சார். ஸோ அப்படி நீ புரிஞ்சுக்கணும். நீ என்னன்னா அது போட்டோகிராஃபிக் லேர்னிங்ல வந்து நீ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். நீ கத்துக்கிட்ட அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கணும். ஒரு விஷயத்த எப்பவுமே கத்துக்கிட்டேன்னா அந்த கத்துக்கிட்டேன் அப்படி ஒரு சந்தோஷம் வரணும். நான் கத்துக்கிட்டேன். அப்பதான் வந்து உன்னை கொண்டு போகும். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் பயான்சி அதே தான் கேக்குறாங்க. என்ன ஆன்சரு? டி சார். எம்போஜி. அபோஜி சூப்பர். டி. ஃப்ளோட்டிங் பாடி மெட்டாசென்ட்ரிக் ரேடியஸ் எப்படி டிஃபைன் பண்றாங்க? மெட்டாசென்ட்ரிக் ரேடியஸ்னாலும் மெட்டாசென்ட்ரிக் ஹைட்னாலும் சேம் தான் சார். மெட்டாசென்ட்ரிக் ஹைட்டுக்கு இன்னொரு பேர் தான் என்னது? மெட்டாசென்ட்ரிக் ரேடியஸ். ஆப்ஷன் ஏ. ஆனா வந்து இவன் மெட்டாசென்ட்ரிக் ஹைட் ஆஃப் தி ஃப்ளோட்டிங் பாடி டிபெண்ட்ஸ் ஆன் 2 and 3 வால்யூம் ஆஃப் தி லிக்விட் டிஸ்பிளேஸ் வித் தி பாடி அண்ட் ஆன் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் தி மெட்டாசென்டர். ரெண்டுத்தையும் சார்ந்திருக்கும். மெட்டாசென்ட்ரிக் ஹைட் வந்து ரெண்டுத்தையும் சார்ந்திருக்கும் அப்படின்றான். எந்த ரெண்டுத்தையும்? செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா. ஆப்ஷன் பி கொடுத்திருக்காங்க ஆன்சர். சரியா? இட் depends on volume of the liquid displaced with the body and on the distance between the metacenter and center of gravity கொடுத்திருக்காங்க. So option B ன்னு கொடுத்திருக்காங்க. Please check it out. சார் ஏ வராதா சார்? ஏ கொடுக்கல, அவனுக்கு பி கொடுத்திருக்கானுங்க. அது என்ன காரணம் அப்படின்னு பாருங்க, செக் பண்ணுங்க. அது ஃபார்முலா தான் சார். ஃபார்முலா வந்து மெட்டாசென்ட்ரிக் ஹைட்டுக்கு வந்து அந்த ஃபார்முலா தான வரும். மெட்டாசென்ட்ரிக் ரேடியஸ் I/V. எக்ஸ்பிளனேஷன் வச்சு பார்த்தோம்னா சரி, டெஃபினிஷன் வச்சு பார்த்தோம்னா ஏ வராதா ப்ரோ? அவனுக்கு அந்த I/V சொல்லியிருக்கானுங்க இங்க. அது ஏன் அப்படின்றது பார்க்கணும். மெட்டாசென்ட்ரிக் ரேடியஸ்க்கு அந்த I/V ஏன் கொண்டு வரானுங்க அப்படின்றது பார்க்கணும். The metascentric height of the floating body depends on 2 and 3 அப்படின்றான். In example, volume of the liquid displaced by the body and on the distance between the metacenter and center of gravity. ரெண்டுமே வரும். BM நம்ம என்ன சொல்றோம்னா GM equal to BM minus BG ன்னு சொல்றோம் இல்லையா? எஸ் சார். சோ ரெண்டுமே வரும்ன்றனால வந்து தீர்ப்பை வந்து ரெண்டாவது கொடுங்கடா அப்படின்றான். மூணாவது வராது, நாலாவது வராது. ஆனா வந்து ரெண்டுமே வரும்ன்றனால நமக்கு இத குட்றா அப்படின்றான். சோ அது இதுவும் ஒரு விக்கெட் டேக்கிங் क्वेश्चन என்னன்னு தெரியல. மெட்டாசென்ட்ரிக் ரேடியஸ் வேற, மெட்டாசென்ட்ரிக் ஹைட் வேற சார். ரெண்டுமே வேற வேற தானே? இல்ல ஆர்டர் கொடுத்திருக்கான். இது என்னது 12வது? கரெக்ட் தான்டா, நீ சொன்னது கரெக்ட். நான் தப்பா பார்த்தேன். சாரி. ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். சோ இது வந்து வேற क्वेश्चन பார்த்தேன். அப்படியே நம்பர் மாத்திரனால வேற क्वेश्चन பார்த்தேன். 12th क्वेश्चन வந்து ஆப்ஷன் ஏ. மெட்டாசென்ட்ரிக் ரேடியஸ்னாலும் மெட்டாசென்ட்ரிக் ஹைட்னாலும் ஒண்ணுதான். யூ ஆர் ரைட் மோகன்ராஜ். ஓகே. அடுத்தது 13க்கு வந்து கல்கட்டா கொடுத்திருக்கானுங்க. கல்கட்டா சீதா மெட்டாசென்ட்ரிக் ஹைட் அதிகமானா ரோலிங் வந்து மெட்டாசென்ட்ரிக் ஹைட் வந்து கம்மியா இருக்கணும்ன்றான். கார்கோவோட நேவல் ஷிப்போட கார்கோ ஷிப் வந்து விட பேசஞ்சர் ஷிப் கம்மியா இருக்கணும்ன்றான். ஏன் அப்படின்னா அது அப்படியே ஆடும். ரோலிங் சார் ஆடும். அப்ப அதிகமா வச்சுட்டேன்னு வச்சுக்கேன், மெட்டாசென்ட்ரிக் ரைட் அதிகமா தான் ரோல் ஆகும். ரோல் ஆச்சுன்னா பேசஞ்சர் உட்கார்ந்து கப்பல்ல சுத்தி விட்டா என்ன வரும்? கம்ஃபர்டபுளா என்ன வரும்? கம்ஃபர்டபுளா இருக்கும். டைம் பீரியட் அதிகமாகும். இல்ல ரோலானா உனக்கு என்ன வரும்? ராட்னெல்லாம் ஏறி இருக்கியா? ரைட்லாம் பண்ணிருக்கியா? தீம் பார்க் போய் ரைட் பண்ணிருக்கியா? என்ன வரும்? இல்ல ரைட் பண்றவங்க எங்கேயாச்சும் பாத்துருக்கியா? சின்ன வயசுல ராட்னெல்லாம் ஏறி இருக்கீங்களா திருவிழால? என்ன வரும்? இல்ல சார், ஏறினது இல்லையா? குமார் ராட்னம் ஏறி இருக்கியாப்பா? எங்க திருவிழா போயிருக்கியா?
போயிருக்குது. ராட்டினம் ஏறும்போது என்ன வரும்? மயக்கமா இருக்கும், வாந்தி வரும். வாந்தி வரும். அத மறந்துட்டியப்பா. சோ அதனால அது பேசஞ்சர் ஷிப்ல கம்மியா இருக்கணும். அப்ப இட் வில் டிக்ரீஸ் தி ஃப்ரீக்வென்சி ஆஃப் ரோலிங். இன்க்ரீஸா இருந்தா வாந்தி வரும். சோ வாந்தி வராம இருக்குன்னா மெட்டாசென்ட்ரிக் ஹைட் கம்மியா இருக்கும். அடுத்தது 14th क्वेश्चन. 14th क्वेश्चन பாம்பே சொல்றான். பாம்பேனா 2 and 3. அப்ப மெட்டாசென்ட்ரிக் ஹைட் டிபெண்ட் டைரக்ட்லி ஆன் தி ஷேப் ஆஃப் தி வாட்டர் லைன் ஏரியா ஒத்துக்க மாட்டானுங்களா? ஓகே. ஆன் தி வால்யூம் ஆஃப் டிஸ்பிளேஸ் லிக்விட் உண்மைதான். ஓகே. அந்த செகண்ட் மூமெண்ட் ஆஃப் வாட்டர் லைன் ஏரியாவும் வரல, நாலாவதும் வரல. சோ வந்து 2 3 அப்படின்றான். சரியா? ஓகேங்க சார். பதிவு பண்ணீங்க அத. ஓகேங்க சார். அடுத்து 15வது கேள்வி கல்கட்டா சொல்றானுங்க. இது ஏற்கனவே போன எக்ஸாம் டெஸ்ட்லயே அந்த கேள்வி தான். வண்டி ஓட்டு போறோம், ஆக்சிலேஷன் பண்றோம், பாதி கொட்டிட்டோம் கரெக்டா. அடுத்தது 16வது கேள்வி. 16வது கேள்விக்கு வந்து Gm = Vm - Bg. அப்ப I by V minus Bg. கல்கட்டா கரெக்டா? கரெக்ட். கல்கட்டா. சோ I by V வரணும் முன்னாடி அப்படின்னு தெரிஞ்சீங்க. ஓகேங்க சார். முன்னாடி வந்து V by I வரக்கூடாது. ஏன்னா V க்கு வந்து மில்லிமீட்டர் கியூப், I க்கு வந்து V by I எங்க இருக்கோ அதை ரிஜெக்ட் பண்ணிடலாம். பாம்பேவும் டெல்லியும் ரிஜெக்ட் பண்ணிடணும். அப்ப ஆக்ராவா கல்கட்டாவா அப்படின்னு முடிவு பண்ணும்போது, ஏவா சியான்னு முடிவு பண்ணும்போது I by V க்கு தான் முதல் மரியாதை. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கே முதல் மரியாதை அப்படின்னாச்சா ஃபார்முலா என்னைக்கும் மறக்காது. சரியா? ஓகேங்க சார். ஓகே, சூப்பர். அடுத்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃப்ளோட்டிங் பாடி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றாங்க. 17th क्वेश्चन பாம்பே சொல்லிருக்காங்க. பாம்பேனா 1 2 3 நாலாவது வராது. ரெடியூசிங் டென்சிட்டின்றது வராது. வித்த பெருசாக்குறோம், டிராஃப்ட ஸ்மால் ஆக்குறோம், சென்டர் ஆஃப் மாஸை கம்மியாக்குறோம். ஆனா டென்சிட்டியை குறைக்கூடாது அப்படின்றது, டென்சிட்டியை அதிகப்படுத்தணும்ன்றது வந்து தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டெபிலிட்டி வந்து நம்ம மெட்டாசென்ட்ரிக் ஹைட்டை பொறுத்தது தானே சார். அப்போ வந்து டென்சிட்டி வந்து இல்ல ஃபார்முலா. இதான் சொல்லிருக்கானு பாக்குறேன். ஓகேங்க சார். லார்ஜா வச்சுக்கணும். மெட்டாசென்ட்ரிக் ஹைட் வந்து ஓகே, கீப்பிங் சென்டர் ஆஃப் மாஸ் லோ, மேக்கிங் மூணு தான் சொல்லிருக்காங்க. டென்சிட்டி பத்தி பேசல, கதை பேசல. சோ டென்சிட்டி வராது. அப்புறம் 18வது கேள்வி வந்து 18வது கேள்விக்கு வந்து ஆக்ரா சொல்றான். ஆக்ரா மீன்ஸ் கரெக்ட் தான். எப்படி கரெக்ட்? அது ஃபார்முலா அங்க இருக்குல்ல, அந்த மேல சர்ஃபேஸ். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஹாரிசான்டல் செக்ஷன் ஆஃப் எ பாடி டேக்கன் அட் சர்ஃபேஸ் ஆஃப் ஃப்ளூயிட். ஓகே. அடுத்தது 25 சென்டிமீட்டர் பிரிஸ்மெட்டிக் பார். 19வது கேள்வி. 19வது கேள்விக்கு வந்து எப்படி போடுவீங்க? போட்டீங்களா? 19 நான் போடல. ஏன் போடல? போடல சார். எப்படின்னு தெரியல சார். என்ன பண்ணிருக்காங்கன்னா A into 25 A into 15 15/25 போட்டான். எங்க இருக்கான்? ஓஹோ ஓஹோ 15/25 பிரிஸ்மேட்டிக் இருக்கு, ஆக்சிஸ் வெர்டிகலா இருக்கு. 10 சென்டிமீட்டர் ப்ரொஜெக்டிங் மேல 10 சேம் ஃப்ளூயிட் ஆயில்ல இருக்கு. ஆயில்ல வந்து இது ஆக்சுவல் 5 சென்டிமீட்டர் ப்ரொஜெக்ட் மேல 5 வரான். ஸோ 25ல மேல 10 இது பண்றானா? ஸோ 10 ஆயில்ல 5ன்றானுங்க. அப்போ என்ன பண்றதுங்க? வாட்டர் அதாவது வால்யூம் பாரு, வால்யூம் ரோஜி அப்படின்னா வந்து காமா இன்டு வால்யூம். காமா இன்டு வால்யூம்னா ஒரு இது வருதா, நியூட்டன் வருதா? அதுவும் இதுக்குள்ள இது ஆயிடுச்சு டைம். சரி, ஓகே. ஸோ காமா இன்டு வால்யூம் வருது இல்லையா? காமா இன்டு வால்யூம் வந்து நமக்கு வந்து கம்பேர் பண்றாங்க. காமா இன்டு ஃபர்ஸ்ட் வந்து யாருக்கு கம்பேர் பண்றாங்கன்னா 25 முழுசா வெயிட் இருக்கான் இல்லையா, 25 இன்டு ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் இது வச்சுக்கிட்டு கம்பேர் பண்றானுங்க. ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல சாலிடுக்கு காமா தெரியுமா? காமா எப்படி கண்டுபிடிக்க? ரோஜி இன்டு அதோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி போட்டானுங்க. இன்டு வால்யூம் வந்து இப்போ இது பண்ணிக்கிறான். அதே போல அதை வந்து ஈக்குவல் டு வாட்டர்ல வச்சு வைக்கும்போது வாட்டர்ல சப்மர்ஜ்டு வால்யூம் காமா இன்டு
இது போடும்போது சப்மர்ஜ்னா வந்து வாட்டர்ல வந்து எவ்வளவு மூழ்குறான்? 20 20 feet long fish it axis vertical 10 mm மேல இருக்கு. ஆனா மேல இருக்கணும் போடக்கூடாது, மேல இருக்கணும் போடக்கூடாது, கீழே இருக்கணும் போடணும். சரியா? கீழே எவ்வளவு மூழ்கி? 15 சார். அதான் இப்ப அங்க வந்து ஸ்பெசிபிக் கிராவிட்டி வந்து 15/25 வருது ஃபர்ஸ்ட். அதே போல ஆயிலுக்கு போடும்போது மேல 5னா கீழே 20. சரியா? அப்ப இங்க வந்து போடும்போது 25/20 வருது. 25/20. ஓகே. ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு வந்து நமக்கு என்ன வருது? 15/25. செகண்ட் கேஸ்க்கு என்ன வருது? 25/20. ஓகேவா? எஸ் சார். 3/4 கிடைக்கும். கண்டினியூ பண்ணா நமக்கு ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆயில் கிடைச்சிடலாம். அப்ப 25 கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிட்டு 15/20. 15/20னா 3/4. சோ சூப்பரான क्वेश्चन இந்த क्वेश्चனும். அருமை. ரெண்டு ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஒப்பிட்டு ரெண்டுத்தையும் பெருக்கும் போது வேல்யூ கிடைக்கும். ஓகே. ஓகேங்க சார். அடுத்தது 20வது கேள்வி. 20வது கேள்வி என்ன சொல்றேன்னா, ஃபில்லிங் a part of empty hold of ship ballast அப்படி கேக்குறான். 20வது கேள்விக்கு வந்து ஆன்சர் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெல்லி சொல்லியிருக்கான். டெல்லியில யாரு இருக்கா? 2 and 4. ரெடியூஸ் த மெட்டாசென்ட்ரிக் ஹைட் இல்ல, பேலஸ்ட ஃபில் பண்ணனா இன்க்ரீஸ் த மெட்டாசென்ட்ரிக் ஹைட் அது சொல்றான். அப்ப லோயர் த பொசிஷன் ஆஃப் சென்ட்ரல் கிராவிட்டி கீழ இறங்கும். பலாஸ்ட் என்னங்க சார்? சும்மா இதுதான் எடக்கல் கல்லு மாதிரி. சரிங்க சார். எக்ஸ்ட்ரா வெயிட் போடுவாங்க அவ்வளவுதான். ஓகேங்க சார். சென்டர் ஆஃப் கிராவிட்டி கம்மி பண்றோம். சென்டர் ஆஃப் கிராவிட்டி கீழ இறங்கும். பொசிஷன் வந்து அது இருக்கிற இடத்த விட்டு நம்ம கொஞ்சம் வெயிட் போட்டோம்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி கீழ இறங்கும். மெட்டாசென்ட்ரிக் ஹைட் அதிகமாகும். சென்டர் ஆஃப் கிராவிட்டி கீழ இறங்கினால அப்புறம் எலிவேட் த பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டின்றது கிடையாதுன்றான். நாளை எலிவேட் சென்டர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து மேல போகும். ஓகேங்க சார். சரியா? சோ அங்க லோயர் த பொசிஷன் சென்டர் ஆஃப் கிராவிட்டினா எலிவேட் வராது. ஒன்னு உண்மைனா இன்னொன்னு பொய்யா தான் இருக்கும். மூணாவது தானாவே ரிஜெக்ட் ஆயிடுவான். ஒன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டோம் நம்ம, அப்ப 2 நாள். சரியா? ஓகே. சரி. அடுத்தது பாத்தீங்கன்னா 21க்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்கட்டாவா? 21 கல்கட்டா. எஸ், கல்கட்டானா சென்டர் ஆஃப் பிரஷர் டிபெண்ட் ஆன் செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா வித் டிஃபரண்ட் வேல்யூ ஆஃப் தீட்டா. செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா ஆஃப் சர்க்குலர் பிளேட் வில் சேஞ்ச் அப்படி சொல்றாங்க. ரீசன் வந்து ஃபெயிலியரா அப்படின்றத சொல்றான். 21க்கு வந்து கல்கட்டா கொடுத்துருக்கான். செக் பண்ணிக்கங்க. தீட்டா அதிகமா, தீட்டா வந்து டிஃபரண்ட் ஆகும். நமக்கு வந்து ஹெச் வந்து சென்டர் ஆஃப் பிரஷர் வந்து கம்மி. அது எங்காச்சும் ப்ரூஃப் இருக்கான்னு பாரு. தீட்டா வச்சு எங்காச்சும் எக்ஸ்பிளனேஷன் இருக்கான்னு பாரு. ஓகேங்க சார். அப்போ உனக்கு கிடைக்கலாம் மேபி. இல்ல கரெக்டான அந்த கேள்வி தானா? அப்புறம் 22க்கு வாட் இஸ் தி பிரஷர்? பி கிடைக்குது. டியா? பி சார். பாம்பேவா கிடைக்குது. ஆனா டெல்லி போட்டிருக்கான். சால்வ் பண்ணல. என்ன பண்றானா ரோஜி எச் தான். ரோஜி எச் அந்த ஜியோட ஆக்சிலேஷனை கூப்பிட்டுக்கிறான். சரியா? இம்பார்ட்டன்ட் வெர்டிகலி அப்வர்ட் ஆக்சிலேஷன் அப்படின்னா, அப்வர்ட் ஆக்சிலேஷன்னா அகைன்ஸ்ட் தி கிராவிட்டி தானே. அகைன்ஸ்ட் தி கிராவிட்டினா பிளஸ் பண்றானே. ஏன் பிளஸ் பண்றான்? ரோஜி எச் தான்ப்பா. ரோ அப்படியே வச்சுக்கலாம். ஜி பிளஸ் ஏன்னு போட்டிருக்கான் ஃபார்முலால. ஜி பிளஸ் ஏன்னு போட்டு டெல்லின்னு போட்டிருக்கான். அப்ப வந்து அப்வர்ட் ஆக்சிலேஷன்னா கூட்டணுமா, சைன் இன்ஃபரன்ஸ் பாத்துங்க. டவுன்வர்ட் ஆக்சிலேஷன்னா கழிக்கணுமா அப்படின்னு பாருங்க. ஆனா வந்து எனக்கு என்னன்னா, ஒரு தண்ணி எடுத்துட்டு போறோம், அப்வர்ட் ஆக்சிலேஷன்னா எப்படி போகும்? ப்ரெஷர் அதிகமாகுமா? அப்வர்ட் ஆக்சிலேஷன் மேல போகும்போது ப்ரெஷர் அதிகமாகும், கீழே வரும்போது ப்ரெஷர் கம்மியாகும். எஸ், ஓகே, அதிகமாகும். ப்ரெஷர் நம்ம கொடுக்குற ப்ரெஷர் விட அதிகமாகும். அப்ப அப்வர்ட் ஆக்சிலேஷன்னா ரோ ஜி எச் இல்லையா? ஜி பிளஸ் ஏ. ரோ ஓபன் த பிராக்கெட், ஜி பிளஸ் ஏ க்ளோஸ் த பிராக்கெட் இன்டு எச். நோட் பண்ணீங்களா? நோட் பண்ணிட்டேன் சார். சரவணகுமார், தம்பி சரவணகுமார். சரி, அடுத்தது வெர்டிகல் இமேஜ் சர்ஃபேஸ்க்கு வந்து 23வது கேள்வியா?
கல்கட்டா கொடுத்துருக்கான். சென்டர் ஆஃப் பிரஷர் வந்து லைஸ் பிலோ தி சென்டர் ஆஃப் ஏரியாவா? அப்போ சென்டர் ஆஃப் பிரஷர் வந்து எப்பயுமே வந்து பிலோ தானே சார், பிலோ தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஓகே, அதனால அது வராது சார். ஓகே. 24வது क्वेश्चन நமக்கு தெரியும் ஆல்ரெடி MBC. சோ ஸ்டேபிள் ஆஃப் ஃப்ளோட்டிங் பாடினா M above the center of gravity, stable of submerged bed na center of buoyancy above the center of gravity, unstable na அப்படியே உல்டா வரும். சோ ஆப்ஷன் என்ன ஆப்ஷன்? ஆப்ஷன் B பாம்பே. பாம்பே. ஓகே, 24 க்கு ஆப்ஷன் பாம்பே. அப்ப 25 क्वेश्चन சூப்பரான क्वेश्चन. I by V போட்டனா நமக்கு கிடைச்சிரும் 2.778. 1.78 C தான் எனக்கு வந்து. ஆமா, 1.78 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்க சார். அடுத்தது நெக்ஸ்ட் 26th क्वेश्चन. 26th क्वेश्चन வந்து என்ன ஆன்சர் வந்து பிளாக் ஆஃப் அலுமினியம் டென்ஷன் கேக்குறாங்க. 26 போடல சார். 26 வந்து டெல்லி ஃபார்முலா நோட் பண்ணிக்கோ. T = mg minus rho v rho g into volume. mg 1 second sir. weight minus buoyancy force. Tension equal to weight minus buoyancy force. Buoyancy. Okay sir. Rho g x bar a. Rho g into volume. Okay sir. Rho g volume. Volume of immersed volume that too. Okay sir. At the 27 yes, பாம்பே சொல்லிருக்கானுங்க. ஓகேங்க சார். எப்படி போடுவ? 27 க்கு பாம்பே. கியூபிக்கல் ஷேப் இருக்கு, ஃப்ளோட் வால் இருக்கு, பிரஷர் வந்து 1 பார் கொடுத்துருக்காங்க, ரைஸ் ஆஃப் வாட்டர்ல வந்து 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பேர் பண்ணி பாரு எப்படி வருதுன்னு பாரு. 28க்கு வந்து என்னன்னா 28க்கு என்ன போட்டிருக்காங்க? கல்கட்டா. ஓகே, கரெக்ட். கிராவிட்டி லைஸ் பிலோ இட் மெட்டா சென்டர். இது கரெக்டா எப்படி மெட்டா சென்டர்? இப்போ கிராவிட்டினா கீழே தான் இருக்கணும், மெட்டா சென்டர் கீழே இருந்தால் தான் அடக்கமா இருக்கும், ஸ்டேபிள். சென்டர் ஆஃப் பிரஷர்னா இப்போ 29 சி சார். கல்கட்டா. ஸோ எல்லாமே இது பாயிண்ட் வெயிட் ஆக்ட் ஆகுது சென்டர் ஆஃப் கிராவிட்டி. பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து சென்டர் ஆஃப் பிரஷரு. சென்டர் ஆஃப் பாயிண்ட்ஸ்னா பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் வெயிட் ஆஃப் தி டிஸ்பிளேஸ்ட் லிக்விட். மெட்டா சென்டர்னா அபவுட் ஆசிலேட்டிங். எஸ் சார். அப்புறம் சிலிண்ட்ரிக்கல் பீஸ் ஆஃப் ஒர்க் கார்க். 30வது கேள்வி. எஸ் சார். என்ன ஆன்சர் வந்து? ஆன்சர் டெல்லி கொடுத்துருக்காங்க 3 times ஆஃப் வெயிட்னு சொல்லிட்டு. ஓகேங்க சார். அது எப்படின்றத பாருங்க. வெயிட் ஈக்குவல் டு பயான்சி ஃபோர்ஸ் அப்படின்னு போட்டு பயான்சி ஃபோர்ஸ் வந்து 1/4 தான் இருக்கும். வெர்டிகலி டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து பை ஆங்கரிங் would be weight by 3/4 தான் இருக்கும் அப்படின்றானுங்க. ஸோ அது 3/4 ஆகும், இது 1/4 தான் இருக்கனால வால்யூம் ஆஃப் த கார்க் வந்து 3 times ஆஃப் W அப்படின்றானுங்க. பயான்சி ஃபோர்ஸ் 1/4 W, அது வந்து இந்த இது வந்து 3/4 W. ஸோ அதனால இது 3 times ஆஃப் W. பயான்சி ஃபோர்ஸ் W இருந்ததுன்னா இது 3 times ஆஃப் W. ஓகேங்க சார். 31க்கு வந்து எப்படி என்ன ஆன்சர்? டி சார். டெல்லி. அது ரெண்டுமே சேம் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. சர்ஃபேஸ்லயே இருக்கும். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ரெண்டு ஒண்ணா இருந்தா சர்ஃபேஸ்ல கரெக்ட்டா மேட் ஆகும். 32 சி. கல்கட்டா. நோ சேஞ்ச் இன் ரீடிங். ஸ்விங் பேலன்ஸ் வந்து அயன் பீஸ் வந்து சஸ்பெண்ட் இன் வாட்டர் ஃப்ரம் அனதர் சப்போர்ட்ல வச்சு டச்சிங் த சைட்ஸ் ஆஃப் பக்கெட் போட்டோம்னா ஸ்விங் பேலன்ஸ் நோ சேஞ்ச் இன் ரீடிங் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். சூப்பரான क्वेश्चन, இன்டர்வியூ क्वेश्चन. 33 ஏன்னா வந்து அது டச் ஆகாதங்காட்டிக்கு, அது வந்து டச் ஆகாதங்காட்டிக்கு வெயிட் அப்படியே இருக்கு மாட்டேன். ஆமா, மெட்டல் ராட் வந்து நமக்கு பக்கெட்ல டச் ஆகாதங்காட்டிக்கு வெயிட் சேஞ்ச் ஆகாதா என்ன ரீசன்? ஆமா அப்படிதான் சொல்றானுங்க. நோ சேஞ்ச்.